இவர் என்ன விளையாண்டு சாதனை பண்ணிட்டாருன்னு இவருக்கு போய் வைஸ் கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. வைஸ் கேப்டன் பொறுப்பை கொடுக்கறதுக்கு டீம்ல வேற யாருமே இல்லையா? இப்படிதாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து நம்ம இந்தியாவோட தேர்வு குழுவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து தான் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல வந்து ரோஹித் சர்மா கேப்டனா வந்திருக்காரு. சரி, ரோஹித் சர்மா கேப்டன்னா அடுத்து வைஸ் கேப்டனா ஏதாவது சீனியர் பிளேயர்ஸ் பும்ராவோ இல்ல ஹர்திக் பாண்டியாவோ இவங்க தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோங்க. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா சுப்மன் கில்ல போய் வைஸ் கேப்டனா வந்து போட்டுட்டாங்க. இத வந்து பார்த்தோன்னே கிரிக்கெட் ரசிகர்கள் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆடுற ஆட்டத்துக்கு இவருக்கு டீம்ல இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல இவர் வேற வைஸ் கேப்டனா அப்படின்னு இது மாதிரி விமர்சனங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இத பத்தின கொஸ்டினை வந்து அஜித் அகர்கர்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. ஏன் சுப்மன் கில்ல வந்து வைஸ் கேப்டனா போட்டீங்க அப்படின்னதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு? இவர் ஓடிஐல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுக்குறாரு. இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபியூச்சரை மனசுல வச்சுதான் சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் பொறுப்பு குடுத்துருக்கோன்னு இந்த மாதிரி ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னதான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு நமக்கே ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் இப்ப அவரோட ஃபார்ம் ரொம்ப மோசமா தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்காக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ்லயும் இவர் தான் வைஸ் கேப்டனா வந்திருந்தாரு. அந்த சீரிஸ்ல அப்படி ஒன்றும் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. அந்த சீரிஸ்ல நம்ம இந்தியா வந்து மோசமான தோல்வியை வந்து அடைஞ்சோம். கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா கிட்ட ஓடிஐ சீரிஸ்ல தோக்காமே இருந்தோம். அந்த சீரிஸ்ல போய் தோத்து போயிட்டோம். அப்படிலாம் வந்து இருக்கும்போது, எப்பா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. அதனால வைஸ் கேப்டனா வேற யாரையாவது தான் போடணும்னு சொல்லி, வைஸ் கேப்டன மாத்தணுமா இல்லையா? இப்படிலாம் வந்து இருக்கும்போது, நம்ம சீனியர் பிளேயர்ஸ் பும்ரா வந்து ஆப்ட்டா இருக்க மாட்டாராம். ஹர்திக் பாண்டியா ஆப்ட்டா இருக்க மாட்டாங்களாம். இவங்கலாம் வந்து ஒத்து வர மாட்டாங்களாம். சுப்மன் கில் தான் ஒத்து வருவாங்கன்னு சொல்லி, சுப்மன் கில்ல போய் வைஸ் கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயங்கர கோவம் தான் வருது. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா சுப்மன் கில்ல வந்து வைஸ் கேப்டனா போட்டதுக்கு வேற ரீசனு. இப்ப பும்ராவையோ, ஹர்திக் பாண்டியாவையோ வைஸ் கேப்டனா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருக்கும் இவங்க போடுற பவுலிங்க்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகும். அந்த மாரி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்புட்ன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வைஸ் கேப்டன் இல்லன்னா கஷ்டம் தானே! அதனால தான் மொதவே பிளான் பண்ணி சுப்மன் கில்ல போட்டா இவருக்கு எந்த இன்ஜுரியும் ஆகாதுன்னு சுப்மன் கில்ல போட்டிருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத வந்து பார்க்கும்போது, அப்படியே இருந்தா கூட இன்ஜுரி ஆகாமயும் இருக்கணும். ஆனா வைஸ் கேப்டனா இருக்கணும் அப்புட்ன்னா, நம்மளோட சீனியர் பிளேயர் கேஎல் ராகுல போட்டுட்டு போ வேண்டியது தானே! ஏன்னா இவர் வந்து நின்னு ஒரு உருப்படியான, பொறுமையான ஆட்டத்த வெளிப்படுத்தக்கூடிய ஆளு. ஸோ அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல போடுறத விட்டுட்டு, சுப்மன் கில்ல வந்து போடுறாங்க அப்புட்ன்னா, என்னதான் வந்து எடுத்துக்கிறதே தெரியலங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்னமோ நடக்குது அப்படின்றது மட்டும் வந்து தெளிவா வந்து புரியுது. இப்ப சுப்மன் கில்ல வந்து வைஸ் கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு தகுந்தாப்புல இவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணும். இவர் பாட்டுக்கு சும்மா பொறுப்பு இல்லாம எப்பயும் விளையாடுற மாரி, வாரேன் நடைய கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான ஒரு முழு பொறுப்பையும் தேர்வுக்குழு தான் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு தகுந்தாப்புல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சுப்மன் கில் வந்து உருப்படியான ஆட்டத்த வெளிப்படுத்துறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.